அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ்ங்க. இதில் புதிய பாடத்திட்டத்தின்படி அலகு 3 இந்த பகுதியில் இது எந்தெந்த தலைப்பு வரும், என்ன நம்ம படிக்கணும், எது மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான காணொளி தாங்க இது. இது நம்மள்கிட்ட மெட்டீரியல் வழியாகவும் இருக்குங்க. முதல் 5 அலகுகள், அலகு 1லேருந்து அலகு 5 வரைக்குமே இருக்குது. அது வேணுங்கிறவங்க அது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன். அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் தரேன். அதுக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிட்டிங்களா சென்ட் பண்ணுறேங்க. சரிங்க, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் காப்பியங்கள், இதில் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இதில் ஓகேங்க. அதற்கு அடுத்தது இதை தொடர்ந்து வரக்கூடிய காப்பியங்கள் அமைப்பை பெற்ற புராணங்கள், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிற்கால காப்பியங்களும் இடம்பெறுங்க. கம்பராமாயணம், பெரிய புராணம், நலவெண்பா, தேம்பாவணி, ரச்சனி ஆத்திரகம், சீரா புராணம், இயேசு காவியம், இந்த பொருண்மையில் இந்த அலகு 3ல் இடம்பெற்றிருக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆசிரியர் தேர்வு வாரிய புதிய பாடத்திட்டத்தின்படி எது எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த காப்பியங்களோட காலம், ஆசிரியர் வரலாறு, நூலின் மையப்பொருள், பதிப்புகள், உரைகள், இந்த பொருண்மையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்மளுக்கு முந்தைய வினாத்தாள் இந்த வடிவில் தாங்க தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே முந்தைய வினாத்தாள் பாருங்கள். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த இருக்கிற மெட்டீரியலில் நீங்கள் அந்த மாதிரி கொஷின் நீங்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் சரி, நிறையா முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றியை தராதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சரியான மெட்டீரியல் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்க, இது அலகு 3ல் ஐம்பெருங்காப்பியங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, இந்த 5மே இந்த நம்மளுக்கு இடம்பெறுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஒரு இதுலேயுமே சிலப்பதிகாரம் நம்ம இதில் கொடுத்துருக்கிறதுலாம் நம்மளுக்கு அதை கேட்ட மாதிரி அந்த நூலின் அமைப்பு, அதே மாதிரி அந்த பதிப்புகள், உரைகள், ஒரு காண்டம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு பழைய வினாத்தாள்கள் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த காண்டத்தில் இது என்ன காதை இடம்பெறுகின்றது, நிரல்படுத்துக, அதே மாதிரி கதை மாந்தர்கள் கேட்குறாங்க, அதே மாதிரி பதிப்புகள், உரைகள் இதுவும் கேட்குறாங்க, கதை மாந்தர்கள் கேட்குறாங்க. ஒரு வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலுக்கு, எந்த காப்பியத்திற்கு உரிய வரிகள்னு கேட்குறாங்க. அது மட்டுமல்லாது இந்த காப்பியத்துக்கு உரிய கதை மாந்தர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. அதனால் நம்ம எது மாதிரி நம்ம படிக்கணுமோ அதை நம்ம தெரிஞ்சிருக்குது மிக மிக அவசியங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த 3 காண்டங்கள், சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 காண்டைகளும் ஒரு காண்டத்திலும் எந்தெந்த காதைகள் இடம்பெறுகிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு. அதே மட்டுமல்லாது அந்த ஒரு சில தகவல்களுக்கு, இப்போ அந்த 11 ஆடல்கள் பற்றிய செய்திகள், அந்த 5 மன்றங்கள் பற்றிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த எந்தெந்த தலைப்பில் நம்மளுக்கு விரிவாக தேவையோ அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேங்க. அடுத்த மணிமேகலை பொறுத்த வரைக்கும் இது முதல் சமய காப்பியமாக கருதப்படுகிறது. இது பௌத்த சமயத்தை சார்ந்ததுங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு அந்த முக்கிய கதை மாந்தர்கள், அதே மாதிரி அந்த வரிகள், புகழ்பெற்ற வரிகள், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சீவக சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு, அந்த 13 இலம்பகங்கள், அது தொடர்பான செய்திகள் ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு அந்த தேவையான அளவுக்கு போதுமானதுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. டேரெக்டாக இந்த கொஷின் கேட்டு இந்த ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஒரு சில பட்சத்தில் 2 ஆப்ஷன் இல்லை 3 ஆப்ஷன் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கொஷினுக்கு இது ஆன்சரே வராதுன்னு தெரியும், அது மாதிரி அந்த மெத்தடில் உங்களுக்கு இது ரெடி பண்ணிருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் கதை மாந்தர்கள் சிறப்புகள், அதே மாதிரி அந்த முக்கியமான வரிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி இந்த உரையாசிரியர் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அந்தந்த நூல்களுக்கு அங்கேயே கொடுத்துருங்க. அடுத்தா குண்டலகேசி, ஏன்னா ஒரு சில நூல்களுக்கெலாம் ரொம்ப அதிகபட்சமான செய்திகள் நீங்கள் இலக்கிய வரலாற்று படிக்கும் போதே தெரியும். ஒரு சில காப்பியங்களுக்கு ரொம்ப விரிவாக இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் 40 பக்கம் இருக்கும். ஒரு சில இதுக்கெலாம் ஒரு பக்கம் 2 பக்கத்துலேயே முடிஞ்சிருங்க. நம்ம இருந்தாலும் தேவையானது எது, ஏன்னா இந்த இதில் கண்டிப்பாக அந்த வரிகள்லாம் எல்லா வரிகளும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் அந்த முதன்மையான அந்த காப்பியத்தின் கதையை வாங்கிட்டு, அந்த கதை மாந்தர்களை உள் வாங்கிட்டு நீங்கள் இது மாதிரி படிச்சிங்கன்னா அந்த ஒரு வரியை கொடுத்துட்டு, ஓ இது மாதிரி தொடர்புடையது, அந்த செயல்கள் இவருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு போடுற அளவுக்கு இருக்குங்க. நம்ம அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுங்க. அதுக்கடுத்தா ஐஞ்சிறுங்காப்பியங்கள், இதுலேயுமே பெரும்பாலும் ஐஞ்சிறுங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் அமைப்பு தாங்க கேட்பாங்க. ஒரு சில இதில் அந்த அடிஷ்னல் இது கேட்பாங்க. இருந்தாலும் அந்த பதிப்புகள், உரைகள் அதிகமாக நம்ம
நல்லா தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாத கதைச்சுருக்கமும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வரியை கொடுத்துட்டு இப்போ ஒரு 2 வரி கொடுக்குறாங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு அந்த குழுவுக்குறி அதாவது கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. அதை மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதுங்க, ஈஸியாக பார்த்துக்கலாம். சரிங்க. அது மட்டும் இல்லாத அதேமாதிரி அந்த இப்போ புராணங்கள் வரிசையில் பார்க்கும்போது எந்தெந்த புராணங்கள் யார் வந்து ஆசிரியர், அது என்ன பொருண்மையில் இயற்றப்பட்டது, அந்த திருவிளையாடல் புராணம், அதில் கவனிக்கத்தக்க விஷயம் அந்த 64 திருவிளையாடல்கள் 64 படலமாக கொடுத்துருக்குங்க. இது மாதிரி நம்ம பார்த்துட்டு ஏன்னா டக்குன்னு நம்ம வெறும் 1 மார்க்கு கொஷினாக படிக்கிறோம் ஆன்சராக பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும், இல்லைனா வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் இது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இதுக்கு வராது, இது மாதிரி அமைப்பை நீங்கள் பார்த்து பார்த்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் தாங்க. அதே மாதிரி அந்த பிற்கால காப்பியங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக வரக்கூடியது கந்தபுராணம். இதுலேயுமே உங்களுக்கு அந்த அமைப்பிலேருந்து அந்த முக்கியத்தை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த எந்தெந்த நூற்றாண்டு நோக்கில் ஏன்னா எல்லாமே இப்போ இது அந்த பெரும்பாலான வினாக்கள் எப்படி கேட்குறாங்க, முதல் நூல் எது, முதல் இலக்கியம் எது, கடைசி படைப்பு எது, அந்த புகழ் பெற்றது எது, அதன் ஆசிரியர்கள் யார், பெரும்பாலும் இது மாதிரியே முடிச்சுக்கோங்க. நம்ம ஒரு கொஷினுமே விடக்கூடாதுங்க. அது மாதிரி நம்ம என்னென்ன ரெடி பண்ணுமோ அது எல்லாமே அதில் கொடுத்துருக்குங்க. இதில் உங்களுக்கு கலரில் போட்டிருந்தாலுமே சரிங்க, உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். இருந்தாலும் அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே பிளாக்கில் போர்டில் பண்ணியிருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த கலரில் இருந்தது கலர்லேயே வரலனாலுமே அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ தான் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த மெத்தட் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாயன்மார்கள் வந்து யாரெல்லாம் எத்தனை நாயன்மார்கள், அவர்களுடைய செயல்கள் என்ன, எதன் மூலமாக அவங்க அந்த புகழ்பெற்ற திகழ்ந்தான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்குங்க. அது தொடர்ச்சியாக பின்னாடி அதை தொடர்ந்து நலவெண்பா, தேம்பாவணி, ஏன்னா இது ஒரு சமயத்தில் ஏன்னா பௌத்த சமயம் இருக்கும், குண்டலகேசி இருக்கும், அதாவது பௌத்தம், சமணம், இப்போ அது தொடர்ந்து வரக்கூடிய சைவம், வைணவம், இது எல்லாமே இந்த முக்கியமான படைப்புகள்ங்க. அதில் நம்ம எந்தெந்த இதில் எந்த சமயத்தில் ஏன்னா இது காலந்தோறும் தமிழோ இல்லை சமயங்கள் வளர்த்து தமிழோ இது வடப்படை கிடையாதுங்க. இது அந்த நூல் கொடுத்துட்டாலுமே நாம் உள்வாங்கிக்கிறது எப்படி வாங்கினா இந்த அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நாம் அதை பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதுக்கு தொடர்ந்து ரச்சனை யாத்திரகம், சீராபுராணம், இயேசுகாவியம், ஏன்னா இதில் நம்மளுக்கு மற்ற நூல்களை காட்டியும் இது நம்மளுக்கு அந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே தொகுத்து கூறப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த புகழ்பெற்ற வரிகள் கொடுத்துருக்குங்க. சரிங்க, இது மட்டும்தாங்க இந்த அழகில். இது மாதிரி நம்மளுக்கு தேவையான தகவல் இருக்குது. இந்த பொறுமையில் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, இன்னும் வேகமாக படிக்கணும்னா நம்ம மெட்டீரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.